தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த மாணவி துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் சென்னைக்கு வருகை தந்திருக்கும் முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த மாணவி அந்த சம்பவம் குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொள்ள இந்த குழு தற்போது சென்னைக்கு வருகை தந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் தகவல்களை கேட்கலாம். தேசிய மகளிர் ஆணையம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக சென்னை வந்திருக்கும் அண்மை நிகழ்வு செய்தியாக தெரிவிக்கிறது. உங்கள் கூடுதல் விவரங்களையும் ஆய்வறிக்கையும் நீங்கள் தரலாம். வணக்கம். குறிப்பாக அண்மையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அதன் உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் அடங்கிய விசாரணை குழுவை தேசிய மகளிர் ஆணைய தலைவி விஜயா ரத்தாக்கர் நியமித்தார். இந்த குழு தற்பொழுது மம்தா குமாரி மற்றும் பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் தற்பொழுது சென்னை வந்திருக்கின்றனர். குறிப்பாக நாளை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக விசாரணையை நடத்த இருக்கின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், அதே போல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவி அவருடைய குடும்பத்தாரிடமும் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கின்றது. அதே போல தொண்டு நிறுவனங்களிடமும் இது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற இருக்கின்றது. அவர்கள் தற்பொழுது விமானம் மூலம் சென்னை வந்திருக்கின்றார்கள். நாளை காலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக விசாரிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை எல்லாம் முடிவுற்ற பிறகு அரசு தரப்பில் இருந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளோடும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் அவர்கள் தமிழக துணை முதலமைச்சர் அல்லது முதல்வரையும் சந்திப்பார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக என்பதும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலாக இருக்கின்றது. நன்றி கீதன், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி.